சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனார் அவரு? எங்க அவரு? சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுங்க சார். அதுக்கப்புறமாச்சும் சட்டம் ஒழுங்கு சரியாகுதான்னு பார்ப்போம். ஒரு காவல்துறை டிஜிபியை நியமனம் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. மிஸ்டர் வெங்கட்ராமன் வந்து ஆக்டிங் டிஜிபி. அவர் அட்மினும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு. மிஸ்டர் சங்கர் ஜிவால் காட் ரிட்டையர்ட் இன் ஆகஸ்ட் லாஸ்ட் இயர். ஸோ 6 months ஒரு ஸ்டேட் இஸ் ரன்னிங் வித்தவுட் இட்ஸ் ஹெட். இன்னொருத்தர் வந்து அடிஷ்னல் பொறுப்பில் இருக்காரு. அதை ஏன் நீங்கள் பண்ணல, அதனால நடக்கிற அட்டூழியங்கள், போதை கலாச்சாரம் அப்படின்னு இஸ் மேக்கிங் த ஹோல் லிஸ்ட் இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இன்சிடென்ட்டையும் சொல்றாரு. அவருடைய அண்ட புழுகு, ஆகாச புழுகு என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான். அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு?